எங்களுக்கு அருமையானவர்களே, உங்களோடு சென்னை விமான நிலையத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கோவையில் பெதஸ்தா ஜெப மண்டபத்தில் விசேஷித்த பிரார்த்தனையை உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக எடுக்கப் போகிறோம். இப்பொழுது எங்களோடு சாமும் இருக்கிறார். நாங்கள் அனைவரும் இப்பொழுது இண்டிகோ விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து கோவைக்கு செல்லும்படியாக இப்பொழுது காத்திருக்கிறோம். எங்களுக்காக, இந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திற்கு வாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். நாம் யாவரும் சேர்ந்து இயேசுப்பா காலிலே விழுந்து நாம் மன்றாடி அவரிடம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, உங்கள் கண்ணீரையெல்லாம் துடையும், கஷ்டங்களை எல்லாம் நீக்கும் என்று நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் வருவார், மகத்துவமான கிரியைகளை நடப்பிப்பார். கோவைக்கு பிறகு நாங்கள் பல பட்டணங்களுக்கு செல்ல போகிறோம். டெல்லி, பாட்னா, லக்னோ, இண்டோர், மும்பை, பெங்களூரு, இன்னும் ஹைதராபாத், இன்னும் அஹமதாபாத், இன்னும் அலகாபாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்து விசேஷமாக தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மீதும் தேசத்தின் மீதும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதிலும் சென்று ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களோடு சேர்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபிக்கும் மக்களை, ஊழியத்தை தாங்கும் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. God bless you.